Hi viewers, welcome to Thrill Creations. நான் உங்க ரங்கநாதன். லாஸ்ட் செக்மெண்ட்ஸ் நான் வந்து டயஃபர் யூஸ் பார்த்துருந்தோம். டயஃபர் வந்து ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து ஹனிகோம் வியூ பார்க்க போறோம். ஹனிகோம் வியூவை சிம்பிள் ஃபார்ம் நாம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். லாஸ்ட் செக்மெண்ட்ஸ் விட்டு போயிருந்தா ஐ கார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஹனிகோம் வியூ வந்து நம்ம பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம ஹனிகோம் நமக்கு லுக் இப்படி தான் இருக்கும். இதில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஃபார்மேஷன் ஆஃப் ரிட்ஜஸ் அண்ட் ஹாலோஸ். நமக்கு துணி வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த இடத்துல குழி குழியா இருக்கும், ஹாலோஸ் இருக்கும். இப்போ ரிட்ஜஸ் வரி வரியா இருக்கும், துணியில வந்து நமக்கு வரி வரியா இருக்கும், ஹாலோ ஸ்பேஸ் இருக்கும். இதில் என்ன ஆகுதுன்னா நமக்கு லுக்ஸ் லைக் பீஹைவ், தேன்கூடு மாதிரி நமக்கு இது வந்து நமக்கு பார்க்கும்போது தெரியும். பீஹைவ் வந்து தேன்கூடு. தேன்கூடோட ஸ்ட்ரக்சர் மாதிரி நமக்கு குழிக்குழியா, தேன்கூடு எப்படி நமக்கு குழிக்குழியா இருந்து அதில் வந்து தேன் சேகரிக்கப்படுது, அது மாதிரி இதுவும் தேன்கூடு மாதிரி இருக்கிறதால இதோட பேரே வந்து நமக்கு ஹனிகோம் வியூன்னு நமக்கு இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட குவாலிட்டி என்னன்னா வாட்டர் அப்சார்பன்சி. வாட்டர் அப்சார்பன்சின்னா தண்ணியை ஈர்க்கிறது வந்து இதுக்கு தன்மை அதிகம். இதில் வந்து நமக்கு ரிட்ஜஸ் வரும்போது நமக்கு ஃப்ளோட்ஸ் வரும். இந்த வியூலேயே நமக்கு வந்து ஃப்ளோட்ஸ்னா நமக்கு இலை வந்து நீட்டாக வந்து பைண்டிங்ஸ் வரும். அதே மாதிரி ஹாலோ வந்து ஸ்பேஸ் நமக்கு இருக்கிறதால தண்ணி வந்து நமக்கு உரிகிற தன்மை வந்து இந்த துணிகளுக்கு அதிகம்ன்றதால இது டவர்ல, பெட் கவர்ல, அப்புறம் ஃபர்னிஷிங்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வியூவை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்றது நாம சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் வாங்க. இப்போ ஹனிகோம் வியூவோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்க்கலாம். நாம இப்ப 8க்கு 8 கிராஃப் எடுத்துருக்கோம். சிம்பிள் ஹனிகோம் வந்து நமக்கு 8க்கு 8ல தான் கொஞ்சம் ஃபார்ம் பண்ண முடியும். அதை நாம பார்க்கலாம். இப்போ நாம டைமண்ட் வியூ மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நாம எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நாம பாயிண்டட் டிராஃப்ட் தான் நமக்கு வரும். 5 ஹீல் ஷாப்ட் எடுத்துக்கிட்டு நாம இதை கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நாம டிராஃப்டிங் ஆர்டர் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வியூ பார்த்துக்கலாம். நமக்கு பாயிண்டட் டிராஃப்டா வரும். பாயிண்டட் டிராஃப்ட்னா நமக்கு வேவேட் வில் அக்ராஸ் வருது இல்ல, அது மாதிரி பாயிண்டட் டிராஃப்ட் 1 2 3 4 5 4 3 2 நமக்கு இது சேம் ஃபார்முலா தான். 5 ஹீல் ஷாப் எடுத்துட்டா நமக்கு அந்த வேவேட் வில் ஃபார்முலா சொல்லியிருக்காங்க, அது மாதிரி நாம இந்த கிராஃபை நாம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த டிராஃப்டிங் எடுத்துக்கிறோம். இப்போ நாம அந்த வேவேட் வில்ல நாம வந்து டைமண்ட் வியூ மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 நம்ம ஒவ்வொரு இது பார்க்கும் விட்டுட்டோம், அதை போட்டேன். இப்போ 5 அப்புறம் 4 3 2 இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ 1 2 3 4 5 4 3 2 அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3 4 5 4 3 2. இப்போ நம்ம 4 வந்து இங்கே எடுத்துக்கிறோம். 4ஓட பைண்டிங் வந்து பாருங்க, 3 டவுன் 1 அப், அப்புறம் 1 டவுன் 1 அப். இப்போ 3ஓட பைண்டிங் பாருங்க, 2 டவுன் 1 அப், அப்புறம் 3 டவுன் 1 அப். 2ஓட பைண்டிங் நாம எடுத்துக்கிறோம். 1 டவுன் 1 அப், அப்புறம் 5 டவுன் 1 அப். நமக்கு டைமண்ட் வியூ வரும். நம்ம சிம்பிள் டைமண்ட் வியூ பாருங்க நமக்கு வருது. 2 சைடு நமக்கு டயகனல் லைன் வருது. இது ஜாயிண்ட் ஆகும்போது நமக்கு டைமண்ட் வியூ வந்துடும். டைமண்ட் வியூ வந்து நம்ம எப்படி ஹனிகோம் வந்து நாம கொண்டு வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு ஹாலோஸ் அண்ட் ரிட்ஜஸ் வரும்னு சொல்லியிருக்கோம். நமக்கு என்ன ஆகும்னா ஒரு பாதி வந்து வார்ப் எஃபெக்ட் ஆகும், ஒரு பாதி வெப்ட் எஃபெக்ட் ஆகும் காட்டும். அப்போதான் நமக்கு வந்து இந்த ஹனிகோம் வியூ வந்து பூர்த்தி ஆகும். அது எப்படின்னு பார்க்கலாம். நாம இந்த ஏரியா பாருங்க, இது ஜாயிண்ட் ஆகுது, இது ஒரு டைமண்ட் வரும், இது ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு டைமண்ட் வரும். நமக்கு ஜாயிண்ட் ஆகும்போது பாருங்க வருதுங்களா. இப்போ இது ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு டைமண்ட் வரும்,
ஜாயிண்ட் ஆகும்போது நமக்கு இப்படி டைமண்ட் ஃபார்ம் ஆகும். இப்படி வரும்போது நாம ஒன்று வந்து இதை வெப்ட் எஃபெக்டாக காட்டலாம், இதை வந்து வார்ப் எஃபெக்டாக காட்டணும். இதை வெப்டாக காட்டினா வார்ப்பாக காட்டுறோம், இதை வார்ப்பாக காட்டுறோம். இந்த மாதிரி நாம மாற்றி மாற்றி வார்ப் எஃபெக்ட் வெப்ட் எஃபெக்ட் மாற்றி மாற்றி காட்டும்போது நமக்கு ஹாலோ ஸ்பேஸும் ரிட்ஜஸும் ஃபார்ம் ஆகும். இப்போ இதில் பார்த்துக்கலாம் நம்ம இதை வந்து வார்ப் எஃபெக்டாக காட்டிட்டு, இதை வந்து வெப்ட் எஃபெக்டாக காட்டிட்டு இந்த சைடு வார்ப் எஃபெக்டாக காட்ட போகிறோம். இப்போ நம்ம பாருங்க, ஒரு பைண்டிங் விட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இந்த செக்மெண்ட்ல இந்த பைண்டிங்கும் ஒரு பைண்டிங் கேப் விட்டுட்டு நாம இதை வந்து அப்படியே போட்டுக்கிறோம். இதை அப்படியே ஃபில் பண்ணிக்கிறோம். பாருங்க, இந்த ஆஃப் டைமண்ட் செக்ஷனை நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். இங்கே பண்ணோம், திருப்பி இங்கே வந்தோம், இப்படி உள்ள இருக்கிறத ஃபில் பண்ணிட்டோம். இந்த ஆஃப் டைமண்ட் ஃபில் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் வரும்போது பாருங்க, நமக்கு இப்போ ஒரு பைண்டிங் இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு. அடுத்து நமக்கு இந்த பக்கம் வரும்போது நம்ம 3 வரும், 1 வரும், வரும்போது நமக்கு டைமண்ட் ஃபார்ம் ஆயிடுது. இந்த பக்கம் நம்ம ஜாயிண்ட் ஆகும்போது பாருங்க, 3 அப்புறம் 1, இந்த பக்கம் 1 3 5 இருக்கு. ஜாயிண்ட் ஆகும்போது இந்த 3 வந்துடுது, இந்த 1 வந்துடுது. இப்போ இது வார்ப் எஃபெக்டாக கொடுத்துறோம், இது வந்து லெஃப்ட் எஃபெக்டாக பண்ணிடுறோம். சரிங்களா? இப்போ இதுதான் ஹனிகோம் வேவ், சிம்பிள் அவ்வளோதான். உங்களுக்கு இது ஜாயிண்ட் ஆகும்போது ரிப்பீட் வந்து நமக்கு ஹனிகோம் ஸ்ட்ரக்சர் வரும். இதோட வியூ ரிப்பீட் எப்படி ஜாயிண்ட் ஆகும் வந்து நான் இமேஜ் காட்டுறோம், அதில் நீங்கள் பார்த்துங்க தெளிவாக உங்களுக்கு எப்படி ரிப்பீட் ஜாயிண்ட் ஆகும்போது வியூ எப்படி வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இதோட டிராஃப்ட் பிளானை நாம ஏற்கனவே பார்த்துட்டு தான் வியூ வந்தோம். டெக் பிளான் பார்த்துடலாம். நமக்கு ஹீட் ஷாட் 1 2 3 4 5. ஃபர்ஸ்ட் ஹீட் ஷாட் நமக்கு ஃபர்ஸ்ட் 1 up 5 1 down 5 up, அப்புறம் 1 down 1 up, செகண்ட் தேர்ட் நமக்கு 2 down 1 up 1 down 1 up 1 down 1 up. fourth வந்து 3 down 1 up 1 down 1 up. fifth வந்து நமக்கு 4 down 4 down 1. நமக்கு இந்த ஆஃப் டிசைன் வரும், அது அப்படியே நமக்கு டைமண்ட் மாதிரி ரிப்பீட் ஆகிறதால நமக்கு ஆஃப் டிசைன் தான் வரும். இது வந்து உங்களுக்கு அதே சேம் ரிலேட்டிவ் மாதிரி தான் வரும். பாதி வந்து வார்ப் எஃபெக்ட், பாதி லெஃப்ட் எஃபெக்ட். இதுதான் வந்து நமக்கு ஹனிகோம் வியூ. இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டு அப்புறம் அந்த இமேஜையும் பார்த்துட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கங்க. இப்போ ஹனிகோம் வியூவை இன்னொரு எக்ஸாம்பிள் நாம பார்த்துடலாம். இப்போ நான் 10x10 கிராஃப் எடுத்திருக்கேன். இப்போ சேம் வந்து நம்ம டைமண்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கிறோம், பாயிண்டர் டிராஃப்டர் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹனிகோம்புக்கு எப்படி வியூ கொடுக்குறது பார்த்துடலாம். இப்போ அதே 1 2 3 5 6 அப்புறம் 5 4 3 2. இதே மாதிரிங்க இந்த பக்கம் தேவையில்லை, நம்ம இந்த பக்கம் அப்புறம் அதே மாதிரி 1 2 3 4 5 6 5 4 3 2 பாயிண்டர் டிராஃப்ட். இப்போ ஃபர்ஸ்ட் டைமண்ட் வியூ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளாக டைமண்ட் வியூ வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணாமல் அப்படியே சிம்பிளாக டைமண்ட் வியூ நான் போட்டு காட்டுறேன். அப்புறம் இதில் எப்படி வருதுன்னு காட்டுறேன், அதை பார்த்துங்க. சிம்பிளாக டைமண்ட் வியூ எப்படி போகிறதுன்னு பாருங்கள். இப்போ
ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம ட்ரில் லைன் வச்சுக்கணும். 1 இந்த 10னா 10 ட்ரில் லைன் நம்ம 10 எண்டுக்குமே வந்து நம்ம ட்ரில் லைன் கொடுத்துறோம். ஃபர்ஸ்ட் டயகனல் லைன் கொடுத்துறோம். அப்புறம் என்ன பண்றோம்னா நமக்கு வெஃப்ட் வேல பாருங்க லாஸ்ட் இது ஒன்றை விட்டுட்டு நம்ம இங்க பைண்டிங் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த வார்ப்பு வேலை வந்து லாஸ்ட் ஒன்றை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் வச்சுக்கிறோம். இது கீழே இருந்து ஒன்று விட்டுட்டு வச்சுக்கிறோம். இந்த பக்கம் லெஃப்ட்ல இருந்து ஒன்று விட்டு வச்சுக்கிறோம். இப்படி வச்சுக்கிட்டா நமக்கு இந்த அப்படியே பைண்டிங் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்க வேண்டியது. பார்த்தீங்கன்னா நமக்கு இது இப்படி வந்துச்சு, திருப்பி இது இப்படி வந்துச்சு. நமக்கு பாருங்க டைமண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நாம முறைப்படி போறதை பார்க்கலாம். இப்போ பாருங்க 1 2 3 4 5 6 போட்டோம். அப்புறம் 5 4 3 2 இப்படி போட்டோமா. அப்புறம் நாம ரிவர்ஸ் பண்றோம். இதை வந்து வெஃப்ட் வேலை ரிவர்ஸ் பண்றது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 6 வரைக்கும் முடிஞ்சது. திருப்பி 5 நமக்கு பாருங்க எங்க இருக்கு, இங்க பாருங்க இங்க அப் இருக்கு. அதே மாதிரி பாருங்க 5 பாருங்க இங்கே அப் வந்துச்சு. அப்புறம் 4 பாருங்க நமக்கு இந்த இடத்துல அப் இருக்கு. இப்போ இந்த 4 வந்து நமக்கு இங்கே அப் வந்துச்சு. அப்புறம் இந்த 4 பாருங்க இங்கே அப் வந்துச்சு. அப்புறம் 3 பாருங்க 3 வந்து நமக்கு பாருங்க இங்கே அப் இருக்கு, சேம் ஸ்ட்ரெயிட் வந்துச்சு. அப்புறம் இங்கே ஒரு அப் இருக்கு பாருங்க, ஸ்ட்ரெயிட் வந்துச்சு. அப்புறம் 2 பாருங்க நமக்கு இங்கே இருக்கா பாருங்க ஸ்ட்ரெயிட்டுக்கு அப் வந்துச்சு. அப்புறம் எங்கேயும் இல்லை, இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு அப் வந்துச்சு. நம்ம சிம்பிளா டைமண்டுக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நமக்கு ட்ரில் லைன் வச்சுக்கிட்டு அப்புறம் கீழே இருந்து இங்க ஒன்று விட்டுட்டு வைக்கணும். அப்புறம் இங்க இருந்து ஒன்று விட்டுட்டு இங்க வார்ப் வேல் வச்சுக்கணும், வெஃப்ட் வேல் வச்சுக்கிட்டு அந்த லைன் அப்படியே நம்ம பைண்டிங் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு சிம்பிள் டைமண்டே வந்துடும். இப்போ இது வந்து நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் நான் வந்து வார்ப்பு வேலை இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம வந்து வார்ப் வச்சோம். இப்போ நம்ம இந்த வெஃப்ட் வேலை வைக்கலாம். வார்ப் வந்து நம்ம வெஃப்ட் வேலை வைக்கலாம். இப்போ இந்த சென்டர் பைண்டிங் எடுத்துக்கிட்டு சென்டர்ல இருந்து ஒன்று விட்டுட்டு இங்க பைண்டிங் வைக்கிறோம். அப்புறம் இதை அப்படியே நாம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பக்கம் அப்புறம் இந்த பக்கம் அப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்டர் போட்டுக்கிறோம். அப்புறம் இதுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் நாம வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணும்போது நமக்கு ஆஃப் டைமண்ட் வந்து நமக்கு ட்ரையாங்கிள் மாதிரி இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த ஆஃப் அதே மாதிரி சென்டர் பாயிண்ட் வந்து ஒன்று விட்டுட்டு பைண்டிங் வச்சுக்கிறோம். திருப்பி இந்த பக்கம் டயகனல் லைன் இப்படி, இந்த பக்கம் டயகனல் லைன் இப்படி உள்ள இருக்க ஃபில் பண்ணிக்கணும். பாருங்க ஃபர்ஸ்ட் இதுல இருந்து பாருங்க 1 3 5 7 பெயிண்டிங் பாருங்க. ஒரு பெயிண்டிங் இங்க இருக்கு, இது 3 பெயிண்டிங் வந்துச்சு, 5 பெயிண்டிங், இது 7 பெயிண்டிங். இப்போ இந்த பக்கம் ஜாயின் ஆகும் பாருங்க 7க்கு அப்புறம் திருப்பி 5 பெயிண்டிங் 3 1 இப்படி வரும்போது நமக்கு டைமண்ட் நமக்கு கரெக்டா வந்து இப்படி ஜாயின் ஆயிடும். புள்ளி வச்சு கோலம் போடுறோம்ல லேடிஸ் போடுவாங்களா, அது மாதிரி நமக்கு பைண்டிங் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ வந்து இந்த பைண்டிங் நமக்கு ஹனிகோம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதில் வந்து நமக்கு ஹாலோஸ் அண்ட் ரெட்ஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வியூ பண்ணும்போது வந்துடுது. இதோட டிராஃப்டிங் பிளான் பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நமக்கு எத்தனை ஹீட் ஷாட் வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் எண்ட் வந்து நமக்கு இதுலேயே பாருங்க நமக்கு தெரிஞ்சது 6 போட்டு 5 4 3 2 ரிவர்ஸ் பண்ணுறோம். பண்ணும்போது நமக்கு 6 ஹீட் ஷாட் தான் தேவைங்கிறது நமக்கு இதுலேயே தெரிஞ்சது. அதனால ஹீட் ஷாட் 1 2 3 4 5 6 நமக்கு வந்துடுது. ஃபர்ஸ்ட் எண்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்டுக்கு, தேர்டுக்கு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து பாயிண்டர் ட்ராப் தான் நம்ம தைரியமாக போட்டு போகலாம். இது பார்த்து தான் வைக்கணும் இல்லை, நாம ஃபர்ஸ்ட் 6 வச்சுட்டு அப்புறம் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இது மீறி அது எதுவும் தப்பு வராது. நமக்கு வியூ கரெக்டாக போட்டோம்னா தப்பு இல்லாமல் வியூ போட்டோம்னா நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக பாயிண்டர் ட்ராப் தான் வரும். அப்புறம் இது நம்ம பெக் பிளான் ஃபர்ஸ்டோடது பாருங்க, இது ஒன்று மட்டும் இருக்கு. செகண்டோட நமக்கு பாருங்க கீழே வந்து 1 மேலே இங்க நமக்கு தேர்டு பாருங்க இங்க இருக்கு, விட்டு இங்க வருது. அப்புறம் ஃபோர்த்து 2 up 1 down 1 up, அப்புறம் 3 down 1 up 1 down 1 up. ஃபிஃப்த்து 3 up 1 down 1 up.
3 up 1 down 1 up, அப்புறம் 1 down 1 up திருப்பி, அப்புறம் 1 down 2 up 1 down 2 up, அப்புறம் 6th வந்து 4 up 1 down 1 up, 4 up 1 down 1 up, திருப்பி 1 down 3 up 1 down 3 up. நமக்கு இது பெக் பிளான். இது வந்து நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த வியூ வந்து வருது. நாம இந்த வியூவோட ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் வந்து நம்ம பெக் பிளானா போட்டோம். நமக்கு லிஃப்டிங் பிளான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹனிகோம் வியூஸ் வந்து இது ரூல்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரூல்ஸ் போடுவாங்க. ஈஸியான ஃபார்முங்கிறதால நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுறேன். இது வந்து ஹனிகோம் வியூவோட சிம்பிள் எக்ஸாம்பிள். இது மாதிரி நீங்கள் 10x10 போடலாம், அப்புறம் 12x12, 14x14 இந்த மாதிரி கிராஃப் வந்து நீங்க இந்த அளவுல எடுத்துக்கிட்டு சேம் ரூல்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி ஹனிகோம் வியூ வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. இதோட நம்ம ஹனிகோம் வியூவை முடிச்சுக்கலாம். இந்த சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க. நீங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.